ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்ப்பீங்க. கால் வலியில் தண்ணி எடுக்காமல் விட்டுட்டேன்னா இப்பவும் கொஞ்சம் கால் வலிக்க தான் செய்யுது. அது இன்னும் கிளியர் ஆகலை. ஏன்னா கால் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல, வலிக்குது நடக்கும்போது. ஒரு இடத்துல அமைதியாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கும். இன்னும் ஒரு டைம் மாத்திரை இருக்குது, 2 டைம் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். கேட்கலன்னா இன்னொரு டைம் மாத்திரை வாங்கணும். அப்படியும் கேட்கலன்னா ஆஸ்பத்திரி தான் போகணும். பார்த்திங்கல்ல, இப்போ தண்ணி நின்று போச்சு, எப்போ வரும்னு தெரில. பார்த்திங்களா எப்படி இருக்குது? நேராக தான் இருக்குது, தண்ணி வேறு நின்று போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்புறம் உங்கள் வாழ்க்கையும் இப்படி தான் போயிட்டுருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, வேற ஒன்று நடக்கும். அந்த மாதிரிலாம் எத்தனை பேருக்கு நடந்திருக்கு. இது உண்மைன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு.